பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்த தேவனாக, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த தேவனாக, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதமான பாதைகளில் வழிநடத்துகிற தேவனாகவே காணப்பட்டிருந்தார். இந்த புதிய மாதத்தையும் அவருடைய பெரிதான கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவர் நம் மீது வைத்திருக்கிறதான அன்பினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்தையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாகவே கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு மாதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து அதன்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் பலனளிக்கிறதாகவே காணப்படுகிறது. இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாய் உங்களை அவர் பல காரியங்களில் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே காணப்படுவார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. 3 விதமான தன்மைகளை கொண்ட தேவனாக அவர் காணப்படுகிறார். இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, என் தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக. இன்று மாத்திரம் அல்ல, வரும் நாட்கள் வரும் வரையிலே என் தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராகவே காணப்பட போகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு மிகவும் அவசியம். யாராவது என்னை தப்புவிக்க மாட்டார்களா என்று சொல்லி பல மனிதர்கள் ஏக்கத்தோடு காணப்படுவார்கள். இந்த நாளிலே இம்மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக காணப்படுவார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அது கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் நமக்கும் தேவனாகவே காணப்படுகிறார். இன்றும் ஜீவனுள்ளவராக நமக்குள் வசிப்பவராகவே காணப்படுகிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 விதமான காலங்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நம்மை தப்புவித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 18 சங்கீதத்திலே 19 வசனத்திலே இவ்வனமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 18 அதிகாரம் 19 வசனத்திலே, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இம்மட்டும் அவர் நம்மை தப்புவித்தவராகவே காணப்படுகிறார். அவருடைய கிருபையானது நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே இன்றும் நாம் ஜீவிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம்.
இன்னும் வேதத்திலே சங்கீதம் 86 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 86 அதிகாரம் 13 வசனத்திலே, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இங்கே பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம் மீது பாராட்டின கிருபை பெரியது. அவர் நம்மை ஆத்துமாவை எல்லா விதத்திலும் இருந்து தப்புவிக்கிற தேவனாகவே காணப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 116 அதிகாரம் 8 வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 116 அதிகாரம் 8 வசனத்திலே, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். இங்கே பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, மரணத்துக்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் என்னை தப்புவித்தீர் என்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சிந்தித்து பார்ப்போமே என்றால், கர்த்தர் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை தப்புவித்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். இம்மட்டுமாய் அவர் தப்புவித்திருக்கிறார். இரண்டாவதாய் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் நம்மை தப்புவிக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை தப்புவித்தார். இரண்டாவதாக அவர் நம்மை தப்புவிக்கிறார். இனியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தையும் இங்கே நாம் வாசிக்க முடியும். இரண்டாவதாக அவர் நம்மை தப்புவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனத்திலே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்பதாக. தப்புவித்த தேவன் இரண்டாவதாக இப்பொழுதும் நம்மை தப்புவிக்கிறவராகவே காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நோய்கள் காணப்படலாம், வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கலாம். யார் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ இந்த நாளிலே தப்புவிக்கிறவராக காணப்படுவார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 97 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 97 அதிகாரம் 10 வசனத்திலே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பலவிதமான மனிதர்கள் நமக்கு விரோதமாய் காணப்படலாம். நமக்கு விரோதமான செயல்களை செய்பவர்கள் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருப்பவர்களாகவே காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார் என்பதாக. சங்கீதம் 18 அதிகாரம் 48 வசனமும் இவ்வனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 18 அதிகாரம் 48 வசனத்திலே, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கொடுமையான மனுஷனுக்கு என்னை நீர் தப்புவிக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இரண்டாவதாக தப்புவிக்கிறவராக காணப்படுவார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, இனியும் அவர் நம்மை தப்புவிப்பார் என்பதாக. சங்கீதம் 91 அதிகாரம் 3 வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 91 அதிகாரம் 3 வசனத்திலே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக இனிவரும் நாட்களிலும் கூட அவர் நம்மை தப்புவிக்கிறவராக காணப்படுவார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா விதமான காரியங்களிலும்
எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை தப்புவிப்பேன் என்பதாக. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக காணப்படுவார். 3 விதமான காலகட்டங்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:10 அழகாய் சொல்லுகிறது. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்பதாக. இதிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும்போது கர்த்தருடைய செயல்பாடுகளை, கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். நிச்சயமாய் அவர் உங்களை இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துகிற தேவனாக, தப்புவிக்கிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்க போகிறீர் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் தப்புவித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.